ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்பு தான், அதுவும் நல்ல மசாலாம் அரைச்சி வச்சு ஒரு சூப்பர் டேஸ்ட்டான ஒரு வஞ்சர மீன் குழம்பு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு அரை முறி தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், அப்புறம் 3 தக்காளி, கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வளவலன்னு அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்ச பேஸ்ட்டோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேன், புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தகுந்தாப்பில் நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம தேங்காய்லாம் சேர்ந்துருக்கிறதுனால நல்லா திக்காக வரும். ஸோ இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வஞ்சர மீன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன்னாலும் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு எல்லா மீன்லேயுமே நல்லாயிருக்கும். ஸோ மீனெல்லாம் போட்டுட்டு ரொம்ப கிண்டக்கூடாது. லைட்டாக ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அப்படி விட்டுடலாம். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே குக் பண்ணிக்கலாம். மீனும் வெந்துடும் சீக்கிரத்தில். இப்போ மீன் வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பொடி சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் துவரம் பருப்பை நல்லா வறுத்து பொடி பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. ஸோ பாருங்கள், கிரேவி கன்சிஸ்டன்சியும் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா திக்காகிடும், தேங்காயெலாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால. மீனும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. அதே சமயத்தில் எந்த ஒரு மீனுமே உடையலை. ஸோ மீன் குழம்பு எப்பவும் வைக்கும் போதுமே ரொம்ப கிண்டி விட வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கனாலே சூப்பராக ரெடி ஆயிடும். அதுவும் மீன் சீக்கிரமாகவே ரெடி ஆயிடும். ஸோ நம்மளோட சூப்பர் டேஸ்ட்டான ஒரு மீன் குழம்பு, அதுவும் பார்ட்டி ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சாச்சு. கண்டிப்பாக இது நெக்ஸ்ட் டேலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷோபாஸ் கிச்சன் வெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.